உடன்படிக்கையின் அடையாளம். அன்றியும் தேவன் எனக்கும் உங்களுக்கும் உங்களிடத்தில் இருக்கும் சகல ஜீவ ஜந்துக்களுக்கும் நித்திய தலைமுறைகளுக்கென்று நான் செய்கிற உடன்படிக்கையின் அடையாளமாக நான் என் வில்லை மேகத்தில் வைத்தேன். அது எனக்கும் பூமிக்கும் உண்டான உடன்படிக்கைக்கு அடையாளமாய் இருக்கும். நான் பூமிக்கு மேலாய் மேகத்தை வருவிக்கும் போது அந்த வில் மேகத்தில் தோன்றும். அப்பொழுது எல்லா மாம்ச ஜீவன்களையும் அழிக்க இனி ஜலமானது பிரளயமாய் பெருகாதபடிக்கு எனக்கும் உங்களுக்கும் மாம்சமான சகல ஜீவ ஜந்துக்களுக்கும் உண்டான என் உடன்படிக்கையை நினைவு கூறுவேன். அந்த வில் மேகத்தில் தோன்றும் போது தேவனுக்கும் பூமியின் மேல் உள்ள சகலவித மாம்ச ஜீவன்களுக்கும் உண்டான நித்திய உடன்படிக்கையை நான் நினைவு கூறும்படிக்கு அதை நோக்கி பார்ப்பேன். இது எனக்கும் பூமியின் மேல் உள்ள மாம்சமான யாவுக்கும் நான் ஏற்படுத்தின உடன்படிக்கையின் அடையாளம் என்று நோவாவோடே சொன்னார். மனுஷர் மத்தியில் ஏற்படுத்தப்படும் உடன்படிக்கைகள் பொதுவாக முத்திரை போடப்பட்டு உறுதி பண்ணப்படும். தேவனும் மனுஷரோடு ஏற்படுத்துகிற உடன்படிக்கையை முத்திரை போடுகிறார். அந்தப்படி தேவனும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களுக்கு தமது ஆலோசனையின் மாறாத நிச்சயத்தை பரிபூரணமாய் காண்பிக்கும்படி சித்தமுள்ளவராய் ஓர் ஆணையினாலே அதை ஸ்திரப்படுத்தினார். எபிரேயர் 6:17. இந்த பூமியும் பூமியில் உள்ள ஜீவ ஜந்துக்களும் ஜலப்பிரளயத்தினால் அழிந்து போகாது என்பது தேவன் ஏற்படுத்தின உடன்படிக்கை. இது இயற்கையோடு சம்பந்தப்பட்டது. கர்த்தர் தம்முடைய உடன்படிக்கைக்கு அடையாளமாக இயற்கையோடு சம்பந்தப்பட்ட ஒரு காரியத்தை சொல்லுகிறார். மேகத்தில் தோன்றும் வானவில் தேவனுடைய உடன்படிக்கைக்கு அடையாளமாய் இருக்கும். தேவன் மனுஷரோடு ஏற்படுத்திய உடன்படிக்கை நித்தியமானது. நித்திய தலைமுறை என்பது தேவனுடைய உடன்படிக்கை நித்திய காலமாக இருக்கும் என்பதை குறிப்பிடுகிறது. தேவன் நோவாவிடம் நான் என் வில்லை மேகத்தில் வைத்தேன், அது எனக்கும் பூமிக்கும் உண்டான உடன்படிக்கைக்கு அடையாளமாய் இருக்கும் என்று சொல்லுகிறார். தேவன் வானவில்லை மேகத்தில் வைத்திருக்கிறார். வானவில் மேகத்தில் எப்போதெல்லாம் தோன்றுகிறதோ அப்போதெல்லாம் கர்த்தர் தம்முடைய உடன்படிக்கையை நினைவு கூறுகிறார். வானவில் தோன்றும் போதெல்லாம் கர்த்தர் ஏற்படுத்தின உடன்படிக்கை உறுதி பண்ணப்படுகிறது. இதற்கு முன்பும் வானத்தில் வானவில் தோன்றி இருந்தது. ஆனால் இப்பொழுதுதான் வானவில் தேவனுடைய நித்திய உடன்படிக்கைக்கு ஒரு அடையாளமாக கூறப்பட்டிருக்கிறது. வானவில் இயற்கையில் நடைபெறும் ஒரு காரியம். அது இனிமேலும் தொடரும். ஒவ்வொரு முறையும் வானத்தில் வானவில் தோன்றும் போது அது தேவனுடைய உடன்படிக்கைக்கு அடையாளமாய் இருக்கும். நான் பூமிக்கு மேலாய் மேகத்தை வருவிக்கும் போது அந்த வில் மேகத்தில் தோன்றும். அப்பொழுது எல்லா மாம்ச ஜீவன்களையும் அழிக்க இனி ஜலமானது பிரளயமாய் பெருகாதபடிக்கு எனக்கும் உங்களுக்கும் மாம்சமான சகல ஜீவ ஜந்துக்களுக்கும் உண்டான என் உடன்படிக்கையை நினைவு கூறுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மேகத்தில் வானவில் தோன்றுவதை தேவன் பார்ப்பது போல நாமும் பார்க்கலாம். நாம் வானவில்லை பார்க்கும் போதெல்லாம் கர்த்தர் நம்மோடு ஏற்படுத்தின உடன்படிக்கையை நினைவு கூற வேண்டும். கர்த்தரும் மேகத்தில் தோன்றும் வானவில்லை பார்ப்பார். அப்போது அவர் தம்முடைய உடன்படிக்கையை உறுதி பண்ணுவார். நாம் வானவில்லை நம்முடைய கண்களால் பார்க்கும்போது நம்முடைய இருதயம் உணர்வடைய வேண்டும். கர்த்தர் மீது நாம் வைத்திருக்கும் விசுவாசம் ஸ்திரப்பட வேண்டும். வானத்தில் மேகம் இருக்கும்போது அந்த மேகத்தில் வானவில் தோன்றும். மேகம் அதிகமாய் இருக்கும்போது வானவில் தெளிவாய் இருக்கும். பொதுவாக வானவில் மழை பெய்த பின்பு தெரியும். மழை அதிகமாய் பெய்யும் போது மனுஷருக்கு ஜலப்பிரளயத்தை குறித்து பயம் உண்டாகும். அந்த மழைக்கு பின்பு மேகத்தில் வானவில் தோன்றும். நாம் அந்த வானவில்லை பார்த்து கர்த்தர் இந்த பூமியையும் பூமியில் உள்ள ஜீவ ஜந்துக்களையும் ஜலப்பிரளயத்தினால் அழிக்க மாட்டார் என்பதை நினைவு கூற வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையையும் அவருடைய வாக்கு தத்தத்தையும் நினைவு கூர்ந்து நம்முடைய மனதில் இருக்கும் பயத்தை நீக்கி கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருக்க வேண்டும். கர்த்தரே நம்முடைய இருதயத்தின் பயங்களை போக்குகிறவர். வானத்தில் மேகம் அதிகமாய் இருக்கும்போது வானவில் மிகவும் பிரகாசமாக தோன்றும். மேகம் அதிகரிக்கும் போது மழை அதிகரிப்பதற்கு வாய்ப்புள்ளது. மழை அதிகரிக்கும் போது துன்பமும் பாடுகளும் வேதனைகளும் அதிகரிப்பதற்கு வாய்ப்புள்ளது.
இப்படிப்பட்ட வேதனையான சூழ்நிலைகளில் நாம் மேகத்தில் தோன்றும் வானவில்லை பார்த்து கர்த்தருக்குள் தைரியமாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையினாலும் அவருடைய வாக்கு தத்தத்தினாலும் நம்மை நாமே உற்சாகப்படுத்திக் கொள்ள வேண்டும். எப்படி எனில், கிறிஸ்துவனுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெருகுகிறது போல கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதலும் பெருகுகிறது. 2 கொரிந்தியர் 1:5. வானத்தில் வில் தோன்றும் போது வானத்தின் ஒரு பகுதி மேகமாகவும் மற்றொரு பகுதி மேகமில்லாமலும் இருக்கும். மேகம் தேவனுடைய கோபத்திற்கு அடையாளம். மேகமில்லாமல் தெளிவாயிருக்கும் வானம் தேவனுடைய இரக்கத்திற்கும் கிருபைக்கும் அடையாளம். வானத்தின் ஒரு பகுதி மேகமாகவும் மற்றொரு பகுதி மேகம் இல்லாமலும் இருப்பதை நாம் பார்க்கும்போது கர்த்தர் தம்முடைய கோபத்திற்கு நடுவிலும் தம்முடைய கிருபையையும் இரக்கத்தையும் வெளிப்படுத்துகிறார் என்பதை நாம் உணர வேண்டும். வில் என்பது பொதுவாகவே பயங்கரத்திற்கு அடையாளம். வில் ஒரு ஆயுதம். ஆனால் வானவில்லோ நம்மை பயமுறுத்தும் ஆயுதம் அல்ல. அது நமக்கு ஆறுதலை கொடுக்கும் அடையாளம். வானவில்லில் நாண் கட்டப்படவில்லை. வானவில்லை பயன்படுத்தி அம்புகளை எய்ய முடியாது. மேகத்தில் தோன்றும் வானவில் பூமிக்கு நேராக இல்லை, அது வானத்திற்கு நேராக இருக்கிறது. நாம் வானவில்லை நோக்கி பார்ப்பது போல தேவனும் அந்த வில்லை நோக்கி பார்ப்பார். தேவன் நோவாவை நோக்கி, அந்த வில் மேகத்தில் தோன்றும் போது தேவனுக்கும் பூமியின் மேல் உள்ள சகலவித மாம்ச ஜீவன்களுக்கும் உண்டான நித்திய உடன்படிக்கையை நான் நினைவு கூறும்படிக்கு அதை நோக்கி பார்ப்பேன். இது எனக்கும் பூமியில் உள்ள மாம்சமான யாவுக்கும் நான் ஏற்படுத்தின உடன்படிக்கையின் அடையாளம் என்று சொல்லுகிறார். தேவன் மனுஷரோடு ஏற்படுத்தும் உடன்படிக்கை தற்காலிகமானதல்ல. அது எப்போதுமே நித்திய உடன்படிக்கையாக இருக்கும். மேகத்தில் தோன்றும் வானவில் நம்மை பயமுறுத்தவில்லை. அது நமக்கு ஆறுதலையும் சமாதானத்தையும் கொடுக்கிறது. தேவன் மேகத்தில் தோன்றும் வானவில்லை பார்க்கும்போது தம்முடைய நித்திய உடன்படிக்கையை நினைவு கூறுவது போல நாமும் வானவில்லை பார்க்கும் போதெல்லாம் தேவனுடைய வார்த்தையையும் அவருடைய கிருபையையும் இரக்கத்தையும் நினைவு கூற வேண்டும்.